قال الله تعالى في محكم تنزيله والفرقان مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله جل على ذكره ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال جل على في كلامه الأعلى بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله مولانا العظيم. புகழனைத்தும் எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஹதரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் ரமலானுடைய 2வது பகுதியை அடைந்து இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக ரமலானுடைய 15 நோன்பை நிறைவு செய்ய இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாம் இதுகான் வரைக்கும் நோன்புகள் தொடங்கி எல்லா இபாதத்துகளையும் இனி மீதம் இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களில் நாம் செய்ய போகின்ற அத்தனை விதமான இபாதத்தின் நன்மைகளையும் அல்லாஹ் நிறைவாக்கி தந்தரும் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரமலானுடைய 2வது பத்து என்பது மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை தேடுகின்ற பத்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் பாவங்கள் செய்வதை, தவறுகள் செய்வதை, குற்றங்கள் செய்வதை மனிதனுக்கும் மனிதனுடைய நப்சுக்கும் ஷைத்தான் இன்பமாக காட்டி வைத்திருக்கின்றான், சந்தோஷமானதாக காட்டி வைத்திருக்கின்றான், மகிழ்ச்சிகரமானதாக காட்டி வைத்திருக்கின்றான். ஆனால் நாளை மறுமையை பொறுத்த வரைக்கும் ஒரு அடியானின் நிலை என்பது அவன் தனிப்பித்து விடப்படுவான். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டுமே ஒருவன் வெற்றி பெற முடியுமே தவிர எந்த நிலையிலும் நாளை மறுமையில மஹ்ஷருடைய அந்த மைதானத்துல ஒருவனுக்கு உதவிக்கு என்று அல்லாஹ் யாரையுமே என்ன செய்வதில்லை, வைப்பதில்லை. நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே சில மக்களுக்கு அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்கின்றார்கள், ஷஃபாஅத் செய்கின்றார்கள். அதை தாண்டி மற்ற எல்லா நபர்களும் தனிப்பித்து விடப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பட்டவர்த்தனமா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி. நாளை மறுமையில நமக்கு இந்த உலகத்தில் எல்லா நேரத்திலும் நண்பனாக இருந்தவன் விரண்டோடுவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, நண்பன் விரண்டோடுவான். வ உம்மிஹி, அவனை பெற்றெடுத்த தாய் விரண்டோடுவாள். வ அபீஹி, அவனை பெற்றெடுத்த தந்தை விரண்டோடுவான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்துல நாம் பிறந்தது முதல் நம் மரணம் வரைக்குமான சொந்தங்கள்லயே ரொம்ப உரித்தான சொந்தம். அவர்களுக்கு ஒன்றென்றால் நாம் துடித்து விடுவோம், நமக்கு ஒன்றென்றால் அவர்கள் துடித்து விடுவார்கள்.
அவர்கள் இல்லாம இந்த உலக வாழ்க்கை நமக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி, பெற்றெடுத்த தாய் தன் மகனை கண்டு தன் மகளை கண்டு விரண்டு ஓடுவாள். இந்த யஃபிரு என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கத்தை ஒரு புலிய ஒருவன் பார்த்து விட்டால் தலதெறிக்க எப்படி ஓடுவானோ, நாளை மஹ்ஷருடைய அந்த மைதானத்துல தாய் தன் பிள்ளைகளை பார்த்து தலதெறிக்க ஓடுவான், தன் தந்தை தன் பிள்ளைகளை பார்த்து தலதெறிக்க ஓடுவான். அதோடு மட்டுமல்ல, எந்த மனைவிக்காக வேண்டி இந்த உலகத்துல ஒருவன் பாடுபடுகின்றானோ, கஷ்டப்படுகின்றானோ, சொத்து சுகங்களை தேடி வைக்கின்றானோ, அந்த மனைவியும் தன் கணவனை கண்டு தலதெறிக்க ஓடுவாள். அவன் பெற்றெடுத்த குழந்தைகளும் ஓடுவார்கள். உலக வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கான குடும்பம் என்பது இந்த 4 நபர்கள் தான். ஒன்று தாய், இன்னொன்று தந்தை, இன்னொன்று மனைவி, இன்னொன்று குழந்தைகள். இந்த 4 நபர்களுடைய நிலைமை குறித்து நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய குழந்தைகளை கண்டு பெற்றோர்கள் ஓடுவார்கள், தன் கணவனை கண்டு மனைவி ஓடுவாள், தன்னுடைய தாய் தந்தையை கண்டு குழந்தைகள் விரண்டு ஓடுவார்கள். அப்ப நாளை மறுமையில யாரும் யாருக்கும் எந்த ரீதியிலும் எந்த விதத்திலும் என்ன செய்துவிட முடியாது. நன்மைகளையோ உதவிகளையோ தந்தை என்கின்ற அடிப்படையில, தாய் என்கின்ற அடிப்படையில, அல்லது மனைவி என்கின்ற அடிப்படையில, குழந்தை என்ற அடிப்படையில் செய்துவிட முடியாது. அப்ப இதுல நாம் இன்னொரு விஷயத்தை ஆழமாக கவனிக்க வேண்டும். மறுமை சார்ந்த பயணத்துல, நம்முடைய மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கையில நாம் நமக்கான நன்மைகளை தனிப்பித்து சேர்த்தாக வேண்டும். அந்த நன்மைகள் மட்டுமே நமக்கு நாளைக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர, நன்மைகள் அல்லாத எல்லா காரியங்களுமே நம்மை கொண்டு போய் நரகத்தில் வீழ்த்துவிடும், அல்லாஹ்வுடைய வேதனையில சிக்க வைத்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், பலா மன் கஸப ஸய்யிஅத்தன், பலா மன் கஸப ஸய்யிஅத்தன், யார் பாவங்களை தவறுகளை குற்றங்களை செய்கின்றார்களோ, வஅஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு, நாளைக்கு மறுமையில அவன் செய்த குற்றங்கள் தவறுகள் அவனை சூழ்ந்து விடும், அவனுடைய தவறுகள் அவனை சூழ்ந்து நிற்கும். ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அப்படி தவறுகள் நாளை மறுமையில சூழப்பட்ட மனிதன் அவன் நரகவாசி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப நாளைக்கு மறுமையில் ரப்பை தாண்டி நமக்கு உதவி என்பது ஒன்றுமே கிடையாது. நம்முடைய சொத்துக்களோ சுகங்களோ, நம்முடைய பெற்றோர்களோ குழந்தைகளோ மனைவிகளோ, யாரை கொண்டும் நாளைக்கு மறுமையில எந்த விதமான பிரயோஜனங்களும் கிடையாது. இந்த நிலையில் தான் இந்த ரமதானுடைய 2வது 10ல நாம் அல்லாஹ்விடத்துல அதிகமான தௌபாக்களை, அதிகமான இஸ்திக்ஃபார்கள் அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உலக வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுது முடித்துட்டு இஷாக்கு வரைக்கும் சில துஆக்களை ஓதுகின்ற பழக்கங்கள் உடையவர்கள். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஒவ்வொரு நாளும் பெருமானார் இடத்துல அந்த வழக்கங்கள் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், பாவங்கள் செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல தௌபா இஸ்திக்ஃபார் அல்ல, அல்லாஹ்விடத்தில் எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, நோன்பு ஒரு இபாதத்தோ, பாவ மன்னிப்பு கேட்பது இபாதத்தாக இருக்கிறது, தௌபாக்களை கேட்பது இபாதத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு நாளைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல நிறைய தௌபாக்களை செய்ததாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஷத்து ஃபரஹன் பி தௌபதி அஹதிக்கும், உங்களுடைய தௌபாக்களை கொண்டு அல்லாஹ் கடுமையாக சந்தோஷப்படுகிறான், அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான். ஏன் தெரியுமா? எந்த ரீதியிலும் என்னுடைய அடியான், என்னை ஏற்றுக்கொண்டவன் என்னுடைய தண்டனையில் ஆட்பட்டு விடக்கூடாது, என் தண்டனை அவனுக்கு வந்து விடக்கூடாது என்கின்ற நிலையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த தவறுகளுக்கு நாம் தௌபா செய்து விட்டால் நமக்குத்தான் நல்லது கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் இவன் என்னுடைய தண்டனை தப்பித்து விட்டான், என் வேதனை தப்பித்து விட்டான். அஷத்து ஃபரஹன், பெருமானார் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள், கடுமையாக அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் நாம் செய்கின்ற தௌபாக்களை கொண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்பதுல, பாவ மன்னிப்பு கேட்பதுல சடைவடைந்து விடக்கூடாது, அதை கவனக்குறைவாக விட்டு விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க, قال حين يأوي الى فراشه, நீங்க படுப்பதற்கு முன்னாடி, நீங்கள் உங்கள் படுக்கையில படுக்கிறதுக்கு முன்னாடி
முன்னாடி இந்த துஆக்களை நீங்கள் ஓதுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம் அதூபு இலைஹி என்கிற துஆவை 3 மர்ராத்தின் 3 தடவை நீங்கள் ஓதினீர்கள் சொன்னால் கஃபரல்லாஹு லஹு ذுனூபஹு அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். வ இன் கானத் மிஸ்ல ஜுபதில் பஹரி கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். வ இன் கானத் அதத வரகு ஷஜரி ஒரு மரத்தினுடைய இலைகள் அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகின்றான். வ இன் கானத் அதத ரமலி மண்ணுடைய அந்த எண்ணிக்கை அளவிற்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த துஆவை இரவு நேரத்தில் படுக்கைக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஓதுவதன் மூலமாக எத்தனை சிறிய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் ஒரு மரத்தின் இலையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, நாம் தௌபாக்களை எந்த அளவிற்கு செய்யணும், எவ்வளவு செய்யணும், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். ஷைத்தான் நம்மிடமிருந்து வெட்கப்படுகின்ற அளவிற்கு தௌபாக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தான் வெட்கப்பட வேண்டும். ஷைத்தான் என்ன செய்யணும்? வெட்கப்படணும். இவனை எத்தனை தடவைகள் பாவங்களை கொண்டு போய் நாம் செய்ய வைத்தாலும் இவன் என்ன செய்கிறான்? திரும்ப திரும்ப தௌபாக்களை செய்து கொண்டே இருக்கிறான். திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறானே என்கின்ற அந்த நிலைமைக்கு ஷைத்தான் வருகின்ற அளவிற்கு நீங்கள் தௌபாக்களை செய்து கொண்டே இருங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். அழகாக இப்படி சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அவங்க, ഖിയാറുക്കും உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குல்லு முஃப்தினின் தவ்வாப் உலக வாழ்க்கையில பாவங்களால் சோதிக்கப்பட்டு தவறுகளால் சோதிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கின்றானே அவன் சிறந்தவன். அடுத்து அலி ரலியல்லாஹு கேட்கப்படும் நபர்கள் பக்கத்துல இருக்கிற கேட்பாங்க, நான் எதுவரைக்கும் பாவ மன்னிப்பு கேட்கணும், எதுவரைக்கும் பாவ மன்னிப்பு கேட்கணும்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஃபஇதா ஆத قال يستغفر الله ويتوب اليه ஒருவன் பாவம் செய்து விட்டால் அவன் தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். இப்ப திரும்ப அந்த மக்கள் கேட்கின்றார்கள், இல்ல திரும்பவும் அதே பாவத்தை நான் செய்து விட்டேன், அதே தவறை செய்து விட்டேன். அலி ரலியல்லாஹு பதில் சொல்லுவாங்க, சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹு வயதூப் திரும்பவும் அவன் தௌபா செய்யட்டும், திரும்பவும் இஸ்திக்ஃபார் செய்யட்டும். ஃபகீல ஃபஇன் ஆத திரும்பவும் அந்த பாவத்தை செய்தால் அலி ரலியல்லாஹு திரும்ப அதே வார்த்தை தான் சொல்லுவாங்க, யஸ்தக்ஃபிருல்லாஹு வயதூப் அலைஹி திரும்பவும் என்ன செய்யட்டும்? இஸ்திக்ஃபார் செய்யட்டும், தௌபாக்கள் செய்யட்டும். அந்த மக்கள் கேட்பார்கள், அலியே திரும்ப திரும்ப பாவத்தை செய்து திரும்ப திரும்ப தௌபாவை கேட்டுக்கொண்டே இருப்பதா என்று சொன்னபோது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நீங்கள் எதுவரைக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? ஹத்தா யகூன ஷைத்தானு ஹுவல் அல் மஹ்சூர் ஷைத்தான் உங்களிடமிருந்து நஷ்டப்பட்டவனாக வெட்கப்பட்டவனாக ஆகுகின்ற வரைக்கும் நீங்கள் உங்கள் குற்றங்களுக்காக பாவங்களுக்காக வேண்டி நீங்கள் தௌபாக்களை இஸ்திக்ஃபார்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது பிஹமிர் ரஹ்மத்தில்லாஹ் எனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா, எனக்கெல்லாம் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வானா, நானெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியுமா என்று நீங்கள் ஒருபோதும் கை செய்யப்பட்டு விடாதீர்கள். உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹும்ம இன்னக அஃபூஃபுன் துஹிப்புல் அஃப்வ இறைவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் உங்களுடைய தொண்டைக்குழி வரைக்கும் ரூஹ் இருக்கின்ற காலங்கள் எல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்துல தௌபாக்களை இஸ்திக்ஃபார்களை திரும்ப 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 செய்து கொண்டே இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் கடல் நுரையை காட்டிலும் மலை போல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் என்பது கடுகை விட சிறியதாக இருக்கிறது. எனவே உலக வாழ்க்கையில நீங்கள் தௌபாக்களை செய்வதற்கோ இஸ்திக்ஃபார்களை செய்வதற்கோ நீங்கள் ஒருபோதும் சடைவடைந்து விட வேண்டாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரமதான் பாவ மன்னிப்பை தேடுகின்ற மாதங்களாக இருக்கிறது. ரமதான் அல்லாஹ்விடத்துல நாம் மண்டியிட்டு நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு இறைவா என்னை மன்னித்து விடுகின்ற அழுது புலம்புகின்ற மாதமாக இருக்கிறது. இந்த அளப்பரிய இந்த மாதத்துல நமக்கு அல்லாஹ் நோன்போர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அதை பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்துல நாம் அதிகமான இஸ்திக்ஃபார்களை தௌபாக்களை நிறைய செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடியார்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை யாருடைய அமால் நாமா பட்டோலையில அதிகமான தௌபாக்கள் அதிகமான இஸ்திக்ஃபார்கள் பெற்றுக் கொள்ளப்படுகிறதோ அவர் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல நாளை மறுமையில எதையும் மறைத்து விட முடியாது, எதையும் மறைத்து விட முடியாது. அல்லாஹ் சூரா கஹ்ஃப்ல அழகாக என்ன செய்கிறான், நமக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாளைக்கு மறுமையில வவுதிஅல் கிதாபு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அமால் நாமா பட்டோலை கொடுக்கப்படும். நீ பிறந்ததிலிருந்து
நீ இறக்கின்ற வரைக்கும் உலக வாழ்க்கையில் நீ என்ன செய்தாய், எப்படி வாழ்ந்தாய், என்ன பேசினாய், யாரோடு இருந்தாய், எங்கெல்லாம் சென்றாய், எல்லா ஹிஸ்டரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமாலாமா பட்டோலி அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த மனிதன் பார்ப்பான், ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அதில் ஆசையோடு எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, அவர்களுக்கான அமாலாமா பட்டோலி விரித்து பார்ப்பார்கள். வயகூலூன, பார்த்தவுடனே சொல்லுவார்கள், வயகூலூன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், தலைமேல் கை வைத்து சொல்லுவார்கள், ஆஹா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, மாலி ஹாதல் கிதாப், இந்த கிதாபிற்கு என்ன ஆனது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, சிறிய பாவம் பெரிய பாவம் அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காம என் உலக வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் செய்தேனோ எல்லாத்தையும் இந்த கிதாபில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். வஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அத்தனையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதாரத்தோடு அல்லாஹ் என்ன செய்திருப்பான், அதில் எழுதி வைத்திருப்பான். வலா யظلم ربك احدا, அல்லாஹ் ஒருபோதும் ஒருவனுக்கு அநீதம் செய்ய மாட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய எல்லா செயல்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தவறுகள் குற்றங்கள் நம் குடும்பத்திற்கு தெரியாமல் இருக்கலாம், நம் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம் உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலையிலும் உலக வாழ்க்கையில் செய்த குற்றங்கள் தவறுகளை அல்லாஹ் அமல்நாமா பட்டோலில் விரித்து காட்டுகின்ற நேரத்தில் மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரா, சின்னது பெருசு வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறது, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று கவலைப்படுகின்ற அந்த நிலைமை வருவதற்கு முன்பாக இந்த உலக வாழ்க்கையில வாலிபத்திற்கு பின்பாக திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின்பாக என்று என்னவெல்லாம் தவறுகள் நடந்தேறி இருக்கிறதோ அந்த தவறுகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நாம் அதிகமான தௌபாக்களை இஸ்திக்ஃபார்களை நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இரண்டாவது பத்தி என்பது அல்லாஹ் மக்ஃபிரத்தை தேடச் சொல்கிறான், இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய குற்றங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமான தௌபாக்களை நாம் செய்தாக வேண்டும். அதே மாதிரி ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யூம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவார்கள், ஒருவன் குற்றம் செய்து கொண்டே இருக்கிறான், பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கான உலகத்தின் தண்டனை என்ன தெரியுமா? ஒன்று வஃபஸாதுர் ரஅய், அவனுடைய சிந்தனைகள் கெட்டு போய்விடும், அவனுக்கு நல்ல சிந்தனைகள் வராது. நல்ல சிந்தனைகள் என்று சொன்னால் ஒழுங்கா வியாபாரம் கூட பண்ண முடியாது, ஒழுங்கா தன் குடும்பத்தோடு ஒன்றி வாழ முடியாது, இந்த உலகத்தில் யதார்த்த வாழ்க்கை கூட வாழ முடியாத அளவிற்கு அவனுடைய சிந்தனைகள் குழப்பியதாக பாவங்களின் காரணமாக மாறிவிடும் என்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவது வஹஃபாஉல் ஹக்கீம், இவனுக்கு மற்றவர்களிடமிருந்து மதிப்புகள் இழந்து விடுவான். இவன் செய்த குற்றங்கள் தவறுகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இவன் நடிக்க கூட செய்யலாம், ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் இவனுடைய தவறுகளின் காரணமாக பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பை அவர்களிடம் கிடைக்கக்கூடிய மரியாதையை இவன் இழந்து விடுவான். மூன்றாவதாக உலக வாழ்க்கையில பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவன் இறை சிந்தனையை விட்டும் தூரமாக்கப்படுவான், தொழுகையை விட்டும் தூரமாக்கப்படுவான் என்பதாக ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யூம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள். இறுதியாக சொல்லி காட்டுகின்றார்கள், இப்படி இவன் தௌபாக்களை செய்யாமல் பாவ மன்னிப்பை செய்யாமல் திரும்ப தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இவன் பெரும்பாவங்களை செய்து விடுவான். எல்லா பெரும்பாவங்களும் இவனுக்கு இலகுவானதாக ஆகிவிடும். தண்ணி அடிப்பதோ, விபச்சாரம் செய்வதோ, கொலை செய்வதோ, இது மாதிரியான பெரும்பாவங்கள் அவனுக்கு இலகுவாக ஆகிவிடும். கடைசியில இவன் காஃபிராக மரணிப்பதற்கு கூட வாய்ப்புகள் என்கின்றார்கள் இமாம் பெருமக்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. பெருமானார் அவர்கள் மிம்பர் படியில ஏறுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கும் போது ஆமீன் ஆமீன் என்பதாக 3 ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் என்னன்னு கேட்டபோது அதுல ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்க, யார் ரமலானை அடைய பெற்று தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ, தௌபாவை பெறவில்லையோ, அவர் நாசம் அடையட்டும் என்று ஜிப்ரீல் துஆ செய்ய நான் ஆமீன் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரஹ்மானாக ரஹீமாக நம்முடைய குற்றங்களை அறிந்த நிலையிலேயே அல்லாஹ் நம்மை இதுவரைக்கும் தண்டிக்காமல் வைத்திருக்கிறார். நமக்கான ரிஸ்க்குகளை தாராளமாக வழங்கி வருகிறார், நமக்கான உதவிகளை அல்லாஹ் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இது எல்லா காலங்களுக்கும் பொருந்தாது. மரணத்திற்கு பின்புண்டான வாழ்க்கையில இறைவனுடைய நாட்டம் இல்லாமல், இறைவனுடைய ரஹ்மத் உதவி இல்லாமல் தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அது வருவதற்கு முன்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை பாக்கியமாக எடுத்துக்கொண்டு எல்லா நேரங்களிலும் நாம் துஆவிற்காக வேண்டி கையேந்துகின்ற போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய தௌபாக்களை, நிறைய இஸ்திக்ஃபார்களை
அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது மன்றாடி கேட்போம். இது மக்ஃபிரத்திற்குரிய பாவ மன்னிப்பை வழங்குகின்ற மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் எல்லா நிலையிலும் நம்முடைய பாவங்களை குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து நமக்கும் நம்முடைய பாவங்களுக்கும் மரணம் வரைக்கும் அல்லாஹ் கிழக்கிற்கும் மேற்குக்குமான எந்த தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அப்படிதான் துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம பாஇத் பைனனா வ பைன ஹதாயானா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எந்த தூரத்தை எந்த இடைவெளி இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாயோ அதே தூரத்தை அதே இடைவெளியை எங்களுக்கும் பாவங்களுக்கும் மத்தியில் ஏற்படுத்தி வைப்பாயாக என்ற துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்போமாக. இறைவா, நாங்கள் செய்த குற்றங்களை பாவங்களை இந்த ரமலானின் பொருட்டால் நாங்கள் எங்களுடைய நோன்பின் பொருட்டால் இடத்தில் கேட்கிறோம். எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. நாங்கள் செய்த தவறுகள் குற்றங்களின் காரணமாக நீ இந்த உலக வாழ்க்கையில தண்டித்து விடாதே, எங்களை நீ பிடித்து விடாதே. இறைவன் பிடித்து விட்டால் அவருடைய பிடி மிக கடுமையானது. அதிலிருந்து தப்பிக்கவும் முடியாது, அதிலிருந்து யாரும் உதவி செய்து விடவும் முடியாது. எல்லா நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் குற்றங்களை குறைகளை பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளையும் நம் மனைவி மக்களையும் குழந்தைகளையும் நம் உற்றார் உறவினர்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கில் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.